ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. அயோத்தி ராமர் கோவிலின் சிலையையும் புனித சரையு நதியின் புனித தீர்த்தத்தையும் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ பிரதமர் கமலா பெர்சாத் பிசசாருக்கு பிரதமர் மோடி பரிசாக வழங்கினார். இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி, வெளிநாடுகளில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் நமது நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் தூதர்கள் என்றார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரத்தில் நகை திருட்டு வழக்கில் போலீசாரால் தாக்கப்பட்டு இறந்த பத்திரகாளியம்மன் கோவில் தனியார் நிறுவன காவலாளி அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை வெளியாகியுள்ளது. அஜித்குமாரின் உடலில் 50 வெளிப்புற காயங்கள் இருந்தன. இதில் 12 சிராய்ப்பு காயங்கள் மீதி இரத்தக்கட்டு காயங்களாக இருந்துள்ளன. சிகரெட் சூடு, மூளையில் இரத்த கசிவு இருந்ததாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் நத்தம் அடுத்த கல்லுப்பட்டியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன், வயது 39. சாணர்பட்டி வடக்கு ஒன்றிய பாஜக செயலாளராக இருந்தவர். நேற்று இரவு முத்தாலம்மன் கோவில் அருகே பைக்கில் வந்த 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சாணர்பட்டி போலீசார் மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். திருநின்றவூர் பெரிய காலனி பகுதியைச் சேர்ந்த ஸ்டீஃபன் ராஜ் விசிக திருநின்றவூர் நகர செயலாளராக இருந்து வருகிறார். இவரது மனைவி கோமதி 26வது வார்டு விசிக கவுன்சிலராகவும் உள்ளார். இந்நிலையில் கோமதி தகாத உறவில் இருந்ததாக கூறி ஸ்டீஃபன் அவரை கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கணவனை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். அண்ணாதுரை நினைவு நாளில் கோவில்களில் சிறப்பு அன்னதானம் வழங்க தடை கோரிய வழக்கில் கடவுள் மறுப்பாளரான அவரது பெயரில் அன்னதானம் வழங்குவது ஏன் என மனுதாரர் தரப்பு கேள்வி எழுப்புகிறது. ஒருவரது பெயரில் அன்னதானம் வழங்க எத்தகைய விதிமுறைகள் உள்ளன என்பது குறித்து அறநிலையத்துறை தெளிவுபடுத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியது. கால்வாய்களை தூர்வாராமல் கடந்த ஜூன் 12 மேட்டூர் அணையிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் தண்ணீரை திறந்துவிட்டார். இதனால் தண்ணீர் திறக்கப்பட்டு 20 நாட்கள் கடந்தும் கடைமடை பகுதிகளுக்கு செல்லவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் கடலில் கலக்கும் சூழ்நிலையில் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் செல்லாதது ஏன்? உரிய முறையில் தண்ணீரை விவசாயிகளிடம் சேர்ப்பதில் திமுக அரசுக்கு என்ன சிக்கல் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யும் போது முதல்வர் பொறுப்பு என்பதும் அவர்கள் ஆட்சி செய்யும் போது அதிகாரிகள் பொறுப்பு என கூறுவது நகைப்பாக உள்ளது என்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். அஜித்குமாரை தாக்க சொன்ன அந்த சார் யார்? தமிழக முதல்வர் சாரி மட்டும் சொன்னால் போதுமா என்றும் தமிழிசை கேட்டார். அதிமுக என்ற கட்சியை இல்லாமல் ஆக்குவதே பாஜகவின் நோக்கம் என போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். பாஜக தமிழகத்துக்குள் வர முடியாவிட்டால் தமிழகத்தையும் 2-3 யூனியன் பிரதேசமாக பிரிப்பதற்கு அவர்கள் துணிவர் என்றும் கூறினார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 72,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 9,050 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையும் குறைந்துள்ளது. கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தெலங்கானாவின் சங்கரடி மாவட்டத்தில் உள்ள பாஷமிலராமில் சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் என்ற ரசாயன ஆலையில் கடந்த மாதம் 30ஆம் தேதி உலை வெடித்தது. இதில் 38 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 35 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்தின் போது பணியில் இருந்த 9 பேரை காணவில்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். தனிநபர்கள், சிறு தொழில் நிறுவனங்கள் பெறும் கடனின் அசல் தொகையை முன்கூட்டியே திருப்பி செலுத்தினால் கட்டணம் வசூலிக்க வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. புளோட்டிங் ரேட் எனப்படும் மாறும் வட்டி முறையில் பெறப்படும் கடனுக்கு இந்த சலுகை பொருந்தும் எனவும் அறிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்தது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் எனவும் எச்சரித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் போதையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட ஆட்டோ டிரைவர் ரமேஷ் என்பவரை போலீசார் கடுமையாக தாக்கினர். இந்நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான ரமேஷ் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக உள்ளார். போலீசார் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கோத்தகிரியில் அரசு பள்ளியில் பாலியல் கல்வி குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சிக்கு பின்னர் அறிவியல் ஆசிரியர் செந்தில்குமார் மீது 21 மாணவிகள் பாலியல் புகார் அளித்துள்ளனர். ஆசிரியர் செந்தில்குமாரை போலீசார் கைது செய்து மாணவிகள் அளித்த புகார் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி கலெக்டர் ஆபீஸில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதி திராவிட மாணவிகள் விடுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி கோஷம் எழுப்பினர். கலெக்டர் சரவணன் மாணவிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக கூறி சமரசம் செய்தார். இதையடுத்து மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டு கலெக்டருக்கு நன்றி கூறி கலைந்து சென்றனர்.
குன்றத்தூர் போலீஸ் நிலையத்தில் எலிமருந்து சாப்பிட்டு புகார் அளிக்க வந்த கல்லூரி மாணவன் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. மாணவனை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நின்று மர்ம ஆசாமி ஒருவர் கையில் அரிவாளை சுழற்றியவாறு தகாத வார்த்தைகளில் பேசி ரகளையில் ஈடுபட்டார். இதனால் அவ்வழியே சாலையை கடந்து சென்ற பள்ளி சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சத்துடன் சென்றனர். திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். பிளாட்ஃபார்ம் ஒன்றில் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒரு ப்ளூ கலர் பேக் இருந்தது. பேக்கை சோதனை செய்தபோது 7680 ரூபாய் மதிப்புள்ள 30 மதுபான பாட்டில்கள் இருந்தது. அவற்றை பறிமுதல் செய்து கடத்தியவர்களை தேடி வருகின்றனர். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் நடிகை ஸ்னேகா கணவர் பிரசன்னா மற்றும் மகனுடன் சாமி தரிசனம் செய்தார். பட்டீஸ்வரரையும் பச்சை நாயகி அம்மனையும் வணங்கினர். அங்கிருந்த பக்தர்கள் ஸ்னேகா பிரசன்னாவுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தஞ்சாவூரில் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் உடனாகிய ஸ்ரீ பெருவுடையார் ஆலயத்தில் தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா நடைபெற்று வருகிறது. 9ஆம் நாளாக நேற்று மா, பலா, வாழை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கனி வகைகளால் அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்ட மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிராண்ட் செஸ் தொடரின் 10வது சீசன் தற்போது நடக்கிறது. இதன் 3வது தொடர் குரோஷியாவில் நடக்கிறது. இதில் 3வது சுற்றில் குகேஷ் பிரக்யானந்தா மோதினர். கருப்பு நிற காய்களுடன் களமிறங்கிய குகேஷ் 38வது நகர்த்தலில் வெற்றி பெற்றார். உக்ரைன் மோதல் குறித்து தொலைபேசியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் உக்ரைனில் இலக்குகளை அடையும் வரை போரிலிருந்து ரஷ்யா பின்வாங்காது என அதிபர் புட்டின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்க ராணுவ அமைச்சர் பீட்டே ஹெக்ஸைத்துடன் சமீபத்தில் தொலைபேசியில் பேசினார். அப்போது இந்தியா அமெரிக்கா இடையே 10 ஆண்டுக்கான ராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருவரும் சம்மதம் தெரிவித்தனர். இருநாட்டு ராணுவ அமைச்சர்களும் அடுத்த சில மாதங்களில் நேரடி சந்திப்பு நடத்த உள்ளனர். அப்போது அடுத்த 10 ஆண்டுகளுக்கான அமெரிக்க இந்திய ராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஒப்புக்கொண்டனர். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேர் இலங்கையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தனர். அவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனம் மூலம் ராமேஸ்வரத்திற்கு அனுப்பி வைத்தனர்.